ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கொடுத்த லாங் வீடியோ சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நாள் கழித்து நானும் சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இது வந்து ஈவினிங்கான டீ இல்லை, கிட்டத்தட்ட டைம் வந்து நியர்லி 7 o'clock ஆக போகுது. சரி இப்போ தான் டீ போடவே எனக்கு டைம் கிடச்சிச்சு. பாப்பாவுக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு, எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கும் வந்து படிக்க சொல்லிவிட்டு டீ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது போக இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் இதை வச்சு பாயா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இதை வச்சு சூப்லாம் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அப்படி என்ன இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு யூடியூப்பில் 2 வீடியோ பார்த்து நமக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவே ஃபுல்லாமே ஈவினிங் வீலாக் நான் எப்படி இதை பாயா பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இடியாப்பம் அதையும் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா ஃபைனலாக நான் உண்மையை சொல்லிடுவேங்க. நல்லா வந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிடுவேன், நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். த்ரூ இந்த வீடியோ பாருங்கள். பாயா பண்ணுறதுக்கு ஒரு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதுக்கப்புறம் ஒரு முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 7-8 அளவு முந்திரி பருப்பு. நான் வந்து முந்திரி கம்மியாக இருந்தனால பாதாம் முந்திரி 2 சேர்ந்து ஒரு 8 அளவு எடுத்து வச்சு லைட்டாக சுடு தண்ணி வச்சு அதை ஊற வச்சுருக்கேங்க. அது கூட வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 10 அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 2 பூண்டு, கொஞ்சோண்டு அளவு இஞ்சி, இதை மட்டும் நல்லா அரைச்சி நம்ம கழுவி வச்சுருக்க அந்த எலும்பையும் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க இதை போட்டு மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு அரை உப்பு போட்டு அதை வந்து ஒரு 8 விசில் வைக்க போகிறோம். அதையும் பார்த்தலாம் வாங்க. தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூட இதையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். குக்கரில் வந்து அது நல்லா வெந்துட்டுருக்குங்க. சைடில் அது போக நமக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சோன்னு தேவையான அளவு ஒரு பெரிய சில்லளவுக்கு தேங்காய், அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது போக ஒரு 7 அளவுக்கு வெள்ளைப்பூடு, ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம இதில் வந்து மெயினாக சேர்க்க போகிறது மிளகாயும் மிளகு மட்டும்தான். ஸோ நான் ஒரு பெரிய மிளகாயை 1.5 மிளகாய் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் எப்பவுமே கொஞ்சம் மீடியம் தான், அதனால நான் கம்மியாகவே சேர்த்துப்பேன். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க 3 மிளகாய் அளவு கூட சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம ஊற வச்சுருந்தா அந்த கசகசா முந்திரி தூள் அதையும் வந்து ஊற்றிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது போக நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சின்னதாக வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அது போக ஒரு சின்ன தக்காளி, ஆல்ரெடி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கனால தக்காளி ரொம்ப வேண்டாம், அது டேஸ்ட்டுக்கு எடுத்துரும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, இது மட்டும் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அரைச்சி எடுத்தேன். அது போக நான் ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் நமக்கு தாளிப்புக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி கொடுங்க. இது கூட தக்காளியும் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அது போக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது போட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வெந்த உடனே அது கூட நம்ம வேக வச்சுருக்க இந்த ஆட்டுக்கால் பாயாவையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஏதாவது நமக்கு உப்பு காரக்குறையாங்க அதை சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கிடலாம். நான் பார்த்தாங்க எனக்கு கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சோன்னு வந்து ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சேன். ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் வந்து இது நல்லா வெந்திருக்கணும். கடித்து சாப்பிட்றவங்களுக்கு யூஸ்வலாக நான் சாப்பிட மாட்டேன், செஞ்சு தான் கொடுப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்குறப்ப நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடுங்க. இது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. அது போக வந்து ஸ்கின்னும் வந்து நம்ம வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். ஸ்டமக்குக்கும் வந்து இது வந்து நல்லது. சில பேர் வந்து நம்ம ஆடெல்லாம் சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்லுவாங்க, பட் அதுக்கு பதிலாக இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், ஆப்பம், அதுக்கப்புறம் வந்து தான் வந்து சப்பாத்திக்கே நல்லாயிருக்கும். சில பேர் வந்து ரைஸில் வச்சும் சாப்பிடுவாங்க, இட்லிக்கும் சாப்பிடுவாங்க. ஆக மொத்தத்தில் இது நீங்கள் ஒன்ஸ் வச்சுட்டு எப்படி வேணாலும் எதுக்குனாலும் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சுட்டு நான் எங்கள் வீட்டில் டேஸ்ட் பார்க்க சொல்லிவிட்டு அவங்களோட உண்மையான ரிவ்யூவை சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.
10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா வெந்து கிரேவி சூப்பராக வந்துருச்சு. நான் எங்கள் வீட்லேயும் டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லைன்னு சொன்னாங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் போட்டு இறக்கிடுங்க. மூடி வச்சுட்டு இடியாப்பமோ இல்லைன்னா ஆப்பமோ இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ இல்லை ரைஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து இதை சைட் டிஷ்ஷாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். பாய்.